நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்து ஆகஸ்ட் மாத பொது பலன்கள், துலாம் ராசிக்கு உண்டான பொது பலன்களை இன்னைக்கு நம்ம பார்ப்போங்க. துலாம் ராசியோட ராசிநாதன் அதாவது சுக்கிரன் எப்பயுமே நீட்டா இருக்கணும், எல்லாமே சுத்தமா இருக்கணும். ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கணும்னா அந்த பொருள் அந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு பர்ஃபெக்டா எதுலையும் என்ன சொல்லுவாங்க, சொல்லுவாங்க பழமொழி சொல்லுவாங்க, நூல் பிடிச்ச மாதிரி இருக்கான்ப்பா அவரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி நூல் கரெக்டா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த இந்த மாதம் வந்து நல்லாவே இருக்குங்க. உங்க ராசிநாதன் வந்து ஃபர்ஸ்ட் 20 நாள் வந்து உங்க 9ஆம் இடத்துல குருவோட இணையிறது வந்து ரொம்ப நல்லதுதான். அவருக்கு விசேஷம். 2 சுபர்கள் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியங்கள்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள தான் இது இருக்கும். 9ஆம் இடத்துல புதனோட வீட்டுல குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குதுங்க. அதே மாதிரி உங்க ராசியை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு மேன்மை, எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி இரண்டாம் இடம் வந்து இயல்பா இருக்குது. தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லுவோம். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் நல்லா இருக்குது. குடும்பத்துல வந்து ஒற்றுமைகள், மகிழ்ச்சிகள் வந்து நல்லபடியா இந்த காலகட்டத்துல செயல்படும். யாருக்கா வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுற தன்மை இருக்கும். பணவரவு, தனவரவு அதெல்லாம் வந்து நல்ல விதமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்து சேருங்க. அதே மாதிரி முயற்சி ஸ்தானம், 3ஆம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம், இளைய சகோதரன் சொல்லுவோம். தனம், அதாவது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா உங்களுக்கு இது அமையும். அதே மாதிரி இளைய சகோதரன், சகோதரிகளால் உங்களுக்கு அனுகூலங்க, ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதாவது ஏதாவது எக்ஸாம் எக்ஸாம் எழுதிருந்தீங்க, அந்த தேர்வுல வந்து நமக்கு வந்து வெற்றிகள் கிடைக்குமா அப்படின்னா, அதாவது வேலைக்காக இன்டர்வியூ போயிருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக எக்ஸாம் எழுதிருக்கீங்க, குரூப் 1 குரூப் 2ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எக்ஸாம் எழுதிருக்கீங்க. அதுல எல்லாம் இந்த காலகட்டத்துல வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடம் வந்து நல்ல இயல்பா இருக்குதுன்னா 4ஆம் இடம் தான் தாய், வீடு, வாகனம், கல்வி அப்படின்னு சொல்லுவோம். மாணவர்கள் வந்து அட்டகாசமா படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல இருக்கும். தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து நல்ல விதமா இருக்கும். தாய் வழி உறவுகளால், தாய் மாமன்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் வந்து நல்ல விதமா இருக்கும். ஏதாவது உதவி கேட்டிருப்பீங்க, இல்ல இல்ல மச்சான் அப்புறமேல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் 6 மாசம் ஆயிருக்கும். இப்ப வந்து இந்த காலகட்டத்துல வந்து ஆகா அவரு நம்ம கேட்டாரே, அக்கா பையனோ தம்பி பையனோ கேட்டாரே, நம்ம இப்ப வந்து செஞ்சு ஆகணுமே அப்படின்ற தருணங்கள், தாய் மாமன்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அடையக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல வந்து கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வீடு, வாகனம், கையில காசு இருக்கும். ரொம்ப நாளா வந்து வீடு அமையல, வாகனம் வாங்கணும் அப்படின்ற ரொம்ப நாளா அமையல அப்படின்ற அமைப்பெல்லாம் வந்து இப்ப மாறும்னா என்னது, உங்களுக்கு வந்து வீடு, வாகனம் அமையக்கூடிய சூழல்கள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமா இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு எங்க இருந்தாலும் ஆகா பிரச்சனையே அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா அந்த ராகு வந்து குருவோட பார்வையில இருக்கிறது ஒரு தனி சிறப்பு தான். தனி சிறப்புனா என்ன அப்படின்னா, குழந்தைகளால் உங்களுக்கு வந்து நல்ல பேரு, அதாவது குழந்தைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி குழந்தைகளை நீங்க புரிஞ்சுப்பீங்க, குழந்தைகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இப்ப வந்து சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமா வந்து இந்த காலகட்டத்துல இருக்குங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம், 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம். நல்ல சிந்தனை, புது புது சிந்தனைகள்லாம் ஏற்பட்டு ஒரு தொழிலோ ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு சிந்தனைகள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படும். அதிர்ஷ்டம் செயல்படும். ஏன்னா 5ஆம் இடம் வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். எடுத்துக்கொண்ட ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அது வந்து அதிர்ஷ்டத்தின் பேர்ல. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, என்னதான் பண்ணாலும் அதிர்ஷ்டம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த நிலையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல இருக்காது. அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா குரு வந்து பாக்குறதுனால 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 5 பாக்குறதுனால அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குதுங்க.
அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இப்ப பாவர்னா செவ்வாய் சனி எல்லாம் மறைவிடத்துல இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம் ஜோசியத்துல. சரியா? அதே மாதிரி 6ஆம் இடம்லாம் வேலையை குறிக்கும். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்க குறிக்கும். வேலையில சிறு சிறு குழப்பங்கள் இருக்கத்தான் செய்வாரு. அதே மாதிரி கடன்கள் தீரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 6ஆம் இடத்தை கெடுப்பாரு சனி. அப்ப வேலைய வந்து கெடுப்பாரு. அதே மாதிரி கடன், நோய், எதிரிய கெடுப்பாரு. நோய் இருந்தா அது சரியாகக்கூடிய தன்மை இருக்கும். கடன் இருந்தா அது தீரக்கூடிய தன்மை அமைப்புகள் இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே செயல்படுங்க. அதே மாதிரி 7ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை மட்டும்தான் இருக்குது. 8ஆம் அதாவது செவ்வாய் 12ல இருக்கிற செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையா உங்க 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கதாங்க செய்யும். அது சுக்கிரனோட நிலையை பொறுத்து 2வது. சரியா? அதே மாதிரி நண்பர்கள் 7ஆம் இடம் வந்து களத்திர ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழிலாளிகள் ஸ்தானம். அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுவாங்கல்ல நண்பர்கள், அந்த மாதிரி ஸ்தானம் வந்து 7ஆம் இடம். அதெல்லாம் வந்து பெருசா இருக்காது. ஏன்னா செவ்வாயோட பார்வை இருந்தா சுபர் பார்வை வாங்கியிருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். இருந்து வந்த சிக்கல்கள், ஏன்னா அவர் ஏழாம் அதிபதி அவர் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி ஆகி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இருந்த பாதிப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையிற தன்மை உண்டு. ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. பிஸ்னஸ் மேற்கொண்டு முதலீடு போட்டு நண்பர்களை நம்பி மேற்கொண்டு பிஸ்னஸ்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஒரு 2-3 மாதங்கள் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் உங்க 8ஆம் இடம், 8ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை மட்டும் இருக்குது. வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போய் வாங்க. பொறுமையை கடைபிடிங்க இந்த காலகட்டத்துல வந்து. ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்கறது அந்த அளவுக்கு வந்து சிறப்பானது இல்லை. திடீர் அதிர்ஷ்டம் வந்து தடுப்பாரு, தடைகளை கொடுப்பாரு சனி பார்க்கறதுனால. இது வந்து இன்னும் லக்னத்தையும் வச்சு பார்க்கணும். இது ராசியை வச்சு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? அதனால வந்து தடைகள்லாம் கொஞ்சம் இருக்கதாங்க செய்யும். இன்னும் ஒரு 2 வருடம், 1½ 2 வருடங்கள் தடைகள் கொஞ்சம் கொஞ்சம் தடை தாமதங்கள் சனி வந்து கொடுக்கதாங்க செய்வாரு. அதெல்லாம் வந்து ஒரு 1½ 2 வருஷம் கொஞ்சம் அப்படியே தான் போகும், ஸ்லோவா தான் போகும். சரியா? அதே மாதிரி 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல ஏற்கனவே சொன்ன குரு இருக்கிறாரு, சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு. பாக்கியஸ்தானம், சந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். அற்புதமா செயல்படும். அப்பாவோட சொத்துக்கள் கைகளை ரொம்ப நாளா வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்னு நீடிக்கிட்டு வம்பு வழக்கெல்லாம் ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்ப முடிவுக்கு வரக்கூடிய, உங்களுக்கு சாதகமா, முடிவுக்குன்னா என்ன, உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால் அப்பனால அனுகூலங்கள், ஆதாயங்கள், பெரியப்பா, சித்தப்பா, பங்காளி அவங்கெல்லாம் அது உங்க மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடும். அதே மாதிரி அரசு துறை, தனியார் துறையில ரொம்ப நாளா பதவி உயர்வு கேட்டிருப்பீங்க. இல்லை ஒரு அதான் ப்ரமோஷனோட இடநகர்வு அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கை மேல வந்து கூடி வருங்க. அதே மாதிரி 9ஆம் இடம், 10ஆம் இடம், 9ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ஒரு 20 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன் வந்து ஒரு 10 நாள் வந்து உங்க 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். தொழில் ஸ்தானம் அருமையா இருக்குங்க. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்கள் வந்து சூப்பரா போகும். ஏற்கனவே போய்கிட்டு இருக்குது, நல்லா போகும். அதே மாதிரி 4 பேருக்கு உதவி பண்றது, தான தர்மங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம், 11ஆம் இடத்துல சூரியன் கேதுவோட கிரகணமாக கூடிய நிலைகள்ல இருக்கும்போது மட்டும் மூத்த சகோதரம், இளையதாரம், அதாவது 2வது மறுமணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் தடைகள் இருக்கதாங்க செய்யும். அதே மாதிரி மூத்த சகோதரன்கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க, பொறுத்து போங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி உங்க 12ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கு, செவ்வாயும் அங்க இருக்கிறதுனால 12ஆம் இடம் ஏற்றுமதி இறக்குமதி, ஓடிக்கொண்டே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறது, கார் ஓட்டுறது, பஸ் ஓட்டுறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து போங்க. கொஞ்சம் பொறுத்து போக வேண்டிய காலகட்டங்கள் இது உங்களுக்கு. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து பொது பலன் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி உங்கள் துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.